இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு மூச்சு விடவே கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அப்படியே உனக்கு மூக்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வரும். அப்புறம் மயக்கம் வரும். அதோட உன் கதை க்ளோஸ். உன்னை கொன்ன பாவத்துக்கு ஒரு 6 மாசம் ஜெயில டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயில்ல வெளியே வந்துட்டு வர்ஷினிய கல்யாணம் பண்ணிப்பேன். ஐயோ, என்னடி இவன் சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே பயமா இருக்கே. நான் வேற என் கையாலே உனக்கு விஷத்தை கொடுத்துட்டேன். ராகவ், நீ கோபத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியுது. அதுக்காக விஷம் கொடுக்கற அளவுக்கெல்லாம் நீ போக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ விளையாட்டுக்கு தானே சொல்ற, எனக்கு தெரியும். அத ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க. அப்ப நான் விளையாட்டுக்கு சொன்னேனா இல்ல ரியலா சொன்னேனா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆமா, ஆல்ரெடி உனக்கு மூச்சு திணற மாதிரி இருக்குல்ல? தலை அப்படியே சுத்துற மாதிரி இல்ல? நான் சொல்றத சொல்லிட்டேன், உன் இஷ்டம். ராகவ், ராகவ், ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டு போறா? ஏய் ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, என்னடி இவன் பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போறா? இப்ப என்னடி பண்றது? ஐயோ, ராகவ் சொல்றதெல்லாம் பார்த்தா நிஜமாவே இதுல விஷத்தை கலந்துருக்கா போல. எனக்கு அப்படியே லைட்டா தலையில சுத்துற மாதிரி இருக்குக்கா. எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இல்ல, மூச்சு விட முடியல. ஒண்ணாகுது. ஐயோ, இந்த ராகவ் உண்மையாவே விஷத்தை கலந்து கொடுத்துட்டானா? ஐயோ, நான் வேற கையில விஷத்தை கொடுத்துட்டேனே, எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தெரியலையே, பயமா இருக்கே, என்ன பண்றது? ஐயோ அக்கா, சரி 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 சரி, நீ கோபப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். வா வா வா, இத வையுங்க. வா வா வா, ஹாஸ்பிடல் போலாம். வா வா வா. ஐயோ கடவுளே, என்னது? ஒண்ணு இல்ல. ஸ்டமக் ஃபுல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ஆனா பாய்சன் குடிச்சதுக்கான எந்த தடயமும் இல்லையே. டாக்டர், அப்ப பாய்சன் இல்லையா டாக்டர்? ஆனா எனக்கு ரொம்ப கேரா வந்துச்சு டாக்டர். சரி, ஒண்ணு பண்ணலாம். உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணலாம். சரிங்க டாக்டர். வலிக்குதா வலிக்குதா? கொஞ்ச நேரம். ஒண்ணும் இல்ல. நர்ஸ், இந்த பிளட் சாம்பிளை கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிடல் லேப்ல கொடுத்துருங்க. ஓகே ரிசல்ட் டாக்டர். வரட்டும். 5 மினிட்ஸ் இருங்க. சரிங்களா? பாத்துக்கோங்க. ஏய் ஸ்ரீஜா, டாக்டர் சொன்னதை கேட்டல? ராகவ்லாம் அப்படிப்பட்ட பையனே கிடையாது. ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிருப்பான். நீ பயத்துல மயக்க போட்டு விழுந்துட்ட, அவ்வளவுதான். ஷோர விஷம் கொடுத்திருக்க மாட்டா ஸ்ரீஜா. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ராகவ் மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன். நீங்க ஏதாவது சொல்லிட போறேன், பேசாம இருங்க. சரி சரி சரி, டாக்டர் வரட்டும். ஐயோ, இவ வேற டென்ஷன் ஆகுறா. டாக்டர் வந்துட்டாங்க. உங்க பிளட் டெஸ்ட்ல நீங்க பாய்சன் சாப்பிட்டதுக்கான எந்த சிம்டம்ஸுமே இல்லையே. நீங்க ஆல் ரைட். இப்போவே வீட்டுக்கு போலாம். ராகவ், ஏன் கிட்டே உன் விளையாட்ட காட்டுறியா? இந்த ஸ்ரீஜா யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. ஏய் ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, ஐயோ, இவ பாட்டுக்கு போறாளே. டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். ஏற்கனவே நீ பண்ண காரியத்துக்கு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கணும். அப்படி பண்ணிருந்தா இப்ப நீ வர்ஷினி வர வந்திருக்க மாட்டேன். இந்த பார், இன்னும் ஒரு முறை என் குடும்பத்தாளுங்க மேல கைய வச்சு பாரு. இப்ப விஷம் கலந்தேன்னு பொய் தானே சொன்ன. நிஜமா கலக்கும் போது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீயும் உன் வாயை தூக்கிட்டு இப்படி என் முன்னாடி வந்து நிக்க முடியாது. தொலைச்சு கட்டிடுவேன், ஜாக்கிரதை. ஐயோ, ராகவ் என்ன இவ்வளவு கோவப்படுறான்? இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது, ஓடிடலாம். என்னையவே மிரட்டிட்டு போறியா? உங்க மொத்த குடும்பத்தையும் காலி பண்றதுக்கு தானே நான் கிளம்பி வந்திருக்கேன். எப்படி நீ என்ன கொலை பண்ணிடுவியா? அதெல்லாம் உன்னால முடியாது ராகவ். குழந்தைக்கு நான் பேரு வைக்கிறத விட என் மருமக பேரு வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
எங்களுக்கு நீங்க வேற உங்க குடும்பம் வேற இல்லம்மா, உங்க விருப்பம் தாமா. ஏய் ஸ்ரீஜா, இப்ப அண்ணி குழந்தைய கொண்டு வந்து உன் கையில தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பேரை டக்குன்னு யோசிச்சு வச்சுக்கோ. நல்ல பேரா? என்னக்கா சொல்றீங்க? ஆமாண்டி, ஒரு நல்ல ஸ்டைலான பேரை யோசிச்சு வச்சுக்கோ. நீயே குழந்தைக்கு நல்ல பேரா வேமா. அட அத்தை, நானா? பெரியவங்க நீங்கெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி அத்தை? பெரியவன் நான் தான் சொல்றேன்ல, குழந்தைய வாங்கிக்கோ. இந்தா. இசை, அம்மா தான் சொல்றாங்கல்ல. குழந்தைய வாங்கிக்க. அக்கா, அத்தையே சொல்றாங்கல்ல, வாங்கிக்கோக்கா. இந்தா. ஏய், என்னடா நடக்குது? எனக்கும் அதான் புரியல. ஒருவேளை இசை இந்த பூஜை எல்லாம் பண்ணால, அதோட எஃபெக்டா இருக்குமோ? சுபத்ரா, அப்படி போடு, வேற லெவல். சுபத்ரா. ஜாதக விஷயத்துல நீ இசை மேல கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் குருஜி வரும்போது கூட இசைய நீ பூஜையில உட்கார விடல. அந்த அளவுக்கு கடுமையா நடந்துகிட்ட நீ இன்னைக்கு டோட்டலா வேற ஒரு விதமா இசை கிட்ட நடந்துகிட்டதை என்னால நம்ப முடியல. சேகர் குழந்தைக்கு இசைய பேர் வைக்க சொன்னியே, ஏன்? இப்ப கூட எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சுபத்ரா. காரணம் இருக்குங்க. நான் சிந்தாமணி கிட்ட கூட சொன்னேன்ல, நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், காரணமும் இருக்கும். என்ன காரணம்? ம்? இசை விஷயத்துல எனக்கு ஒரு கில்ட் இருக்குங்க. ஒரு பெரிய மன வருத்தம் இருக்கு. அது ஒரு பெரிய மன உறுத்தல். அந்த உறுத்தல் காரணமாதான் சேகர் குழந்தைக்கு இசைய நான் பேரு வைக்க சொன்னேன். இசை விஷயத்துல உனக்கு என்ன கில்ட்? நீயும் என் பையனும் புருஷன் பொண்டாட்டியா எப்பவும் சேர்ந்து வாழவே கூடாது. எனக்கு நீ சத்தியம் பண்ணு. நானும் விஷாலும் சேர்ந்து இருக்க மாட்டோம். இது சத்தியம்.